அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியன் சேனல். இப்போ ஸ்கூல்லாம் தொறந்துருச்சு. அது இல்லாம அப்பப்போ மழை வந்துட்டு இருக்கு. அதனால ஈவினிங்ஸில் வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தரமான ஓடிடி படம் இருந்தால் சொல்லுங்க. அதுவும் 18+ பார்க்கக்கூடிய ஒரு பரபரப்பான படமாவும் இருக்கணும். ஒரு மாதிரி இந்த கெஸ்ஸிங்காக இருக்க மாதிரி அடுத்து என்னன்னு யூகிக்க முடியாத ஒரு நம்மளே வந்து திங்க் பண்ணி கெஸ் பண்ணி பார்க்கக்கூடிய படமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறவங்களுக்காக இப்போ சமீபத்தில் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் தேங்க்ஸ் கிவிங். இந்த படம் வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து யூஎஸில் எடுத்துகிட்டு மிகப்பெரிய அளவில் நல்ல வசூலை குவிச்ச படம். பல நாள் அதுக்காக தரத்தில் எந்த குறையும் இருக்காது. சிறப்பான படங்கள்ல ஒன்று நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ 2023 பெஸ்ட்டு ஸ்லாஷர் த்ரில்லர், அப்புறம் அந்த ஹுட் அண்ட் ஹீட் கான்செப்டில் வந்த ஒரு படங்களில் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அளவில் வந்த ஹாலிவுட் படம் தான் இது. இந்த படம் ஒரு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அமேசான் பிரைம் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 மணி நேரத்தில் குயிக் வாட்சாக பார்த்துடலாம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த படம் பார்த்துட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் வந்து தியேட்டர்களில் வரும்போதும் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த படங்கள் குழந்தைங்க பார்க்கக்கூடிய படமா அல்லது இந்த மாதிரியான 18+ படமா அப்படின்னு கால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் ரத்தம் தெறிக்கக்கூடிய, வெட்டி வீசக்கூடிய, குத்தி குடல் எடுக்கக்கூடிய கலை காட்சிகள்லாம் இருக்குது. ஆனாலும் நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்சிருக்கிறதால இது 18+ கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அதனால் 18 ஏஜ் கீழே இருக்கவங்க பார்க்க வேண்டாம். நான் அப்பயே இந்த மூடை செட் பண்ணிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க. இனி படத்தோட விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட கதை என்னென்னா, அமெரிக்காவில் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா மாதிரியான ஒரு தினம் தான் தேங்க்ஸ் கிவிங் டே. அன்னைக்கு மொத்த யூஎஸ் வந்து திருவிழா கோலத்தில் இருக்கும். அது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ வந்து பல ஆஃபர்கள்லாம் நம்ம ஊரில் எப்படி ஆடிக்கு ஆஃபர் போடுறாங்களோ அந்த மாதிரியான அந்த ஒரு நாளைக்கு மட்டும் மிகப்பெரிய ஆஃபர்கள்லாம் வந்து யூஎஸில் இருக்க கடைகள்லாம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸு, அப்புறம் ஃபுட் அண்ட் க்ராசரி கிடைக்கும். அந்த கடையில் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கவுண்ட், எதிர்பார்க்காத டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்க தேங்க்ஸ் கிவிங் டே செலிப்ரேஷன்ஸ்க்கு. அதனால அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட தள்ளுமுள்ளா இருக்க அளவுக்கு கூட்டம் ஆயிரக்கணக்கில் குமிச்சிடுறாங்க அந்த ரைட் மார்ட் அப்படிங்கிற அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டில். முண்டி அடிச்சுட்டு கூட்டம் அலமோது அந்த பேரிகேடை தாண்டி போகிற அளவுக்கு இருக்குது. அப்போ செக்யூரிட்டி வந்து ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல கூட்டத்தை. உள்ளே வந்து கடையை திறக்கிறதுக்கான ஆயத்த பணிகள் நடந்துக்குது. கண்ணாடி வழியாக சீக்கிரம் திறங்க அப்படின்னு அவங்களும் அங்கேருந்து பரபரப்பாயிடுது ஏரியாவை. அந்த டயத்தில் வந்து இந்த ஓனரோட ரைட் மார்ட் அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனரோட பசங்க வந்து கொஞ்சம் செல்ஃபோன் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஜாலியாக உள்ள போகலாம், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி போகலான்னு சொல்லி அந்த ஓனரோட பொண்ணு ஜெசிகாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு 5-6 பேர் கார்லேருந்து இறங்கி உள்ள சைடு கேட் வழியாக இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி செக்யூரிட்டிகிட்ட சொல்லிவிட்டு ஓனரோட ரிலேஷன் பசங்கன்னு சொல்லி உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க தேவையான பொருட்கள்லாம் அள்ளிடுறாங்க. இந்த மாதிரி ஃபோனு, அப்புறம் தேவையான அந்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் இருக்கவங்கள பார்த்து ஒரு கொஞ்சம் அப்படியே சியர்ஸ் பண்ணோம். வெளியில் இருக்க கூட்டம் இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. நாங்களாம் வெளியில் கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கோம் ரொம்ப மணி நேரமாக, இவங்க மட்டும் உள்ளே போய் ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லி திறந்து விடுங்கன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சவுண்டு கொடுக்கவும் வேறு வழி இல்லாமல் உள்ளே அனுப்புகிறாங்க. இவங்க பேரிகேடை உடச்சி கண்ணாடிலாம் அடித்து தெரித்து ஆயிரக்கணக்கில் உள்ளே என்ட்ரு ஆயிடுறாங்க. உள்ளே இருக்கவங்க எதிர்பாராத விஷயம் இது. ஸோ இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. செக்யூரிட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்மியாகிடுது. இதனால் கூட்டத்தில் உள்ள அந்த ஒரு மால்குள்ளே ஒரு தள்ளு முள்ளு ஆகிடுது. அதில் வந்து நசுங்கி ஒரு கொஞ்சம் பேர் பொதுவாக அந்த ஒரு இறந்துடுறாங்க. இவங்க ரிலேஷன், இந்த ஓனரோட ரிலேஷன் ஒரு கொஞ்சம் பேரும், மற்றும் வந்து இதில் முடியாமல் தடிக்கு விழுந்தவங்களும் இறந்துடுறாங்க. இவங்க வந்து கூட்டம் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த பொருட்களை அள்ளணும் அப்படிங்கிறதுலேயே குறியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பரபரப்பாகி தள்ளுமுள்ளாகி ஒரு கொஞ்சம் பேர் இறந்துறாங்க. ஒரு 10-15 பேர்கிட்ட அந்த ஒரு தள்ளுமுள்ளில் இறங்கிடுறாங்க. இந்த சம்பவம் வந்து பெரிய பரபரப்பாகி சென்சேஷன் ஆகிடுது. ஆனால் அதில் யார் அந்த மெயின் குற்றவாளியும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கூட்டத்தில் நடந்தது. அது இல்லாமல் அந்த நேரத்தில் அந்த சிசிடிவி ஒர்க் ஆகலன்னு கடை தரப்பில் சொல்லிடுறாங்க. ஸோ கேமராவில் இருக்க அந்த பதிவான சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைக்கல. இப்படி பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது ஒரு வருஷமும் தாண்டிடுது. கரெக்டாக அடுத்த தேங்க்ஸ் கிவிங் டே வந்துடுது. அப்போ வந்து பரபரப்பாயிடுறாங்க. போன தேங்க்ஸ் கிவிங் டே பிரச்சனை ஆகிடுது. அதனால் இந்த வாட்டி ரைட் மாட்டில் எந்த ஒரு ஆஃபர் கிடையாது, கடையை பூட்டிடலான்னு சொல்லி அந்த ஓனர் சொல்கிறாரு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபேமிலியில் இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அவங்க அந்த ஓனரோட பொண்ணு ஜெசிகான்னு ஏற்கனவே அந்த கடைக்கு போயிருந்தாங்க போன வருஷம். அவங்களுக்கு ஒரு டேக் பண்ணி ஒரு மெசேஜ் வருது சோஷியல் மீடியாவில். அது என்னன்னா, இந்த தேங்க்ஸ் கிவிங் டேக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டி இருக்குது, அதில் வந்து உங்களோட தெரிஞ்சவங்களாம் கொல்ல போகிறோன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. இது பரபரப்பாயிடுது. அப்படியே ஒரு ஒரு நண்பர்களை கொண்டுட்டு வராங்க. பெரிய இஷ்யூ ஆகிடுது. ஸோ அந்த போலீஸும் களத்தில் இறங்குது, யூஎஸ் போலீஸும். அப்படி களத்தில் இறங்கும்போது அந்த அந்த ஸ்லாஷர் கொலைக்காரன் வந்து அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒருத்தரை கொல்லவும் மிச்ச பேரை காப்பாற்றணும்னு சொல்லி போலீஸில் களத்தில் இறங்குது. ஸோ அப்போ இறங்கி அந்த
மிச்ச பேரை காப்பாற்றினாங்களா, அந்த ஸ்லாஷரான அந்த ஒரு கொலைகாரன் யார் அப்படிங்கிறது தான் பேலன்ஸான பரபரப்பான ட்விஸ்டோட முடிகிற பேலன்ஸான மிச்ச கதை. பரபரப்பான ட்விஸ்டோட முடியும். நல்ல ஒரு படம் பார்த்து திருப்தி கிடைக்கும். படம் கிளைமேக்ஸ் பார்த்து முடிக்கும்போது. இனி ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா இது நம்ம ராட்சசன் இப்போ சமீபத்தில் வந்த படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கலைக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக போகும். அதே மாதிரி எல்லாம் போகாது. இது கொஞ்சம் வேறு மாதிரியான ஜேனரில் போகும். நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் ஏற்கனவே இந்த 1960களில் ஒரு அதே கண்கள்னு ஒரு படம் வந்தது. அது என்றைக்குமே பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு கிளாசிக்கான ஒரு இந்த மாதிரியான உடன் ஹிட் கான்செப்ட், ஸ்லாஷர் கான்செப்டில் அதுவும் ஒரு சிறப்பான படம். அந்த படத்தில் யார் கொலைகாரன்னு கடைசி வரைக்கும் யோகிக்க முடியாது. இந்த படத்துலையும் யோகிக்க முடியாது. வாய்ப்பு இருந்தால் அந்த 1960களில் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து அந்த ஒரு அதே கண்கள் படத்தை பாருங்கள். அது இப்போ உள்ள தலைமுறைகள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு அன்றைக்கி டெக்னாலஜி யூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. படத்தில் வசனங்கள் தான் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு பரபரப்பாக போகும். எப்போ முடிஞ்சதுனே தெரியாது. இந்த படமும் அதே மாதிரி பாணியில் எப்போ முடிஞ்சது, ஸ்டார்ட் பண்ணது, இது முடிஞ்சதுன்னு 2 மணி நேரத்தில் குயிக் வாட்சாக பார்த்துடலாம். அது இல்லாமல் இந்த படத்தோட டைரக்டர் எலி ரோத் வந்து யூஎஸில் அந்த ஹாலிவுட்டில் வந்து இந்த மாதிரி ரத்தம் தெரிக்கக்கூடிய ஒரு பரபரப்பான படங்கள், அப்புறம் இந்த ஸ்லாஷர் உடன் ஹிட் கான்செப்டுக்கான படங்களுக்கெல்லாம் பேர் பெற்றவர் தான் இயக்கியிருக்காரு. படத்தில் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள், குத்தி குடல் எடுக்கக்கூடிய காட்சிகள், உயிரோட ஒவ்வொன்றை வச்சு அந்த ஒரு அவை ஒரு மாதிரி எரிய வைக்கிற காட்சிகள்ல பரபரப்பான சீன்ஸ்லாம் இருக்கிறதால தான் ஏற்கனவே சொன்னேன் 18க்கு மேலே தான் பார்க்கணும். அது ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்காது. இருந்தாலும் ஆடியன்ஸுக்கான ஒரு விஷயம். இதே மலையாள தவிர்க்கிறது நல்லதுன்னு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் படத்தில் எல்லாரும் அவங்க கேஸ்ட் சிறப்பான பண்ணியிருக்காங்க அவங்களோட ரோலை. அது படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், சவுண்ட் டிசைனிங், சிஜி எல்லாமே ஹாலிவுட்டில் டாப் நாச்சாக இருக்குது. படம் மைனஸே இல்லைன்னா இருக்குது. அது என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தில் வன்முறை காட்சிகள்லாம் நிறைய இருக்குது. குத்தி குடல் எடுக்குது, ரத்தம் தெரிக்கிற காட்சி, இப்போ வந்து உடல் உறுப்புகள்லாம் வெளியில் வந்து கொலை பண்ணி அந்த மாதிரியான வெட்டி வீசுகிற காட்சிகள்லாம் இருக்கிறதால அதெல்லாம் ப்ளர் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பல அந்த மாதிரியான படங்கள் பார்த்தவங்களுக்கு புதுமையாக இருக்கும். இருந்தாலுமே ஒரு அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டை வந்து லாஸ்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட்டாக இருக்க யார் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு அந்த மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஒரு மிஸ்ட்ரி வந்து நமக்கு நல்லாவே படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால் இந்த படம் கண்டிப்பாக அது நல்ல ஒரு படமாக வந்திருக்கு. மொத்தத்தில் இது 18+ பார்க்கக்கூடிய விறுவிறுப்பான நல்ல ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் நிறைஞ்ச கொலைகாரன் யாருன்னு நம்ம கெஸ்ஸிங்லேயே வச்சுருக்க ஒரு சிறப்பான படம். ஹைலி ரெக்கமெண்டட் நம்ம சைடில். மறுபடியும் சொல்கிறேன், இது 18+ பார்க்கக்கூடிய படம். வன்முறை காட்சிகளுக்காக, ரத்தம் தெரிகிற காட்சிக்காக இப்போ வந்து அமேசான் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோடு அவைலபிளாக இருக்குது. வேறு என்ன, நீங்கள் இந்த படத்தை வீக்கெண்டில் பார்த்துட்டு கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாவது விமர்சனம் பண்ணலான்னா உங்களுக்கு பிடிச்ச படங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணலாம். ஓடிடியில் வந்தாலும் சரி, தியேட்டர்கள்னாலும் பின்னோட்டங்களில் தெரியப்படுத்துங்க. உங்கள் சப்போர்ட் முக்கியம். வேறு ஒரு விமர்சனம் அதை முன்னர் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.